ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோடிங் பண்ணலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம எபிசோடில் பார்க்க போகிற ப்ராப்ளம் kth smallest integer or number in a BST. So BST-ன்றது binary search tree. So from the name, it's you can understand it's kth smallest, which means like second smallest or fourth smallest அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ ஆக்சுவல் ப்ராப்ளமோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, அவுட்புட் ஃபார்மேட் என்ன அப்படின்றத we will take a look at in leetcode once and then we'll get back to the board. ஸோ இதுதான் LeetCode கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன். இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மீடியம் டிஃபிகல்ட்டி ப்ராப்ளம். ஸோ கிவன் த ரூட் ஆஃப் பைனரி சர்ச் ட்ரீ integer k, return the kth smallest value. So the k could be anything like 2, 1 or 5 or whatever. ஸோ இதில் வந்து கொடுத்துருக்கீங்கன்னா ஒன் இண்டெக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அது என்னன்றது நம்ம ஃபியூ செகண்ட்ஸில் பார்ப்போம். ஆஃப் ஆல் த வேல்யூஸ் இந்த நோட்ஸ் இந்த ட்ரீ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு ட்ரீ கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ட்ரீயில் வந்து அஃப்கோர்ஸ் இது வந்து இன்புட் வந்து இந்த அரே ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நல்லுன்னு ஒன்றுமே இல்லை, பட் இங்கே நல்லுன்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ த ரீசன் பீயிங், இப்போ பைனரி ட்ரீயில் வந்து எவ்ரி நோட் இஸ் சப்போஸ் டு ஹேவ் 2 சில்ட்ரன் இல்லைங்களா. பட் இந்த கேஸில் அப்படி இல்லை. ஸோ 3 ஹேஸ் 2 சில்ட்ரன், தட்ஸ் ஓகே. பட் 1 ஹேஸ் ஒன்லி 1 சில்ட்ரன், 4 டசன்ட் ஹேவ் எனி சில்ட்ரன் அட் ஆல். ஸோ அதனால தான் வந்துட்டு இங்கே நல் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இதை ரீட் பண்ணோன்னா, ஸோ ரூட் நோட் இஸ் 3 அண்ட் தென் 1 வந்து is located beneath 3 and 4 is located on the right side, and then there is a null, so that will be so that will be the child that's to the left of 1. So the reason being, so இன்னொரு child ஆட் பண்ணும்போது நீங்கள் வந்து பைனரி சர்ச் ட்ரீ, ஸோ பைனரி ட்ரீன்றது இட் இஸ் ஜஸ்ட் இனஃப் டு ஹேவ் 2 சில்ட்ரன். பட் பைனரி சர்ச் ட்ரீன்னு பார்க்கும்போது யூ ஹேவ் டு ஹேவ் த நம்பர்ஸ் இன் ஆர்டர் இல்லைங்களா. ஸோ அந்த ஆர்டர் என்னது, ஸோ லெஃப்ட் சைல்டு வந்து ஆல்வேஸ் லெஸ் தென் ரூட் அண்ட் ரைட் சைல்டு வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ரூட். ஸோ யூ ஹேவ் டு சே இட்ஸ் ஆர்டர் லெஃப்ட் சைல்டு ஃபாலோட் பை ரூட் ஃபாலோட் பை ரைட் சைல்டு, அதான் ஆர்டர் இல்லையா. ஸோ இப்போ 1 வந்து, ஸோ ஆப்வியஸ்லி 4க்கு அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு நல் வரும்போது it will be sent to just to anywhere. பட் நீங்கள் அடுத்து 2ன்னு வரும்போது 2 will be compared with what, 3. ஸோ 3 வந்துட்டு நீங்கள் 2 வந்து 3யோட இட்ஸ் அ ஸ்மால் நம்பர், ஸோ இட் வில் ஃபாலோ அலாங் த ரைட் ட்ரீ. அண்ட் 1 பார்க்கும்போது யூ ஆப்வியஸ்லி யூ வுட் சென்ட் இட் டு இட்ஸ் ரைட் சைல்ட் பிகாஸ் 1ஓட 2 கிரேட்டர் இல்லைங்களா. ஸோ தட் இஸ் வை there was a null before, so followed by a null. So the other child that was missing was null. பட் இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னும் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் ஃபார் நவ் இந்த ஃபார்மெட்டை வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ஒரு அரே கொடுத்துருவாங்க. ஸோ ஃப்ரம் தேட் யூ பில்ட் அ பைனரி சர்ச் ட்ரீ தட் வுட் லுக் சம்திங் லைக் திஸ். ஸோ இதுலேருந்து என்ன பண்ணுறாங்க, k is equal to 1, ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் இங்கே 1 இன்டெக்ஸ்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம 0 இன்டெக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது, அதான் முன்னாடி சொல்லியிருந்தேன். ஸோ இட்ஸ் நாட், ஸோ இஃப் யூ ரைட் திஸ் இன் ஆர்டர்டு ஃபேஷன், you would write something like 1, 2, 3, 4 எழுதிங்க. So that will be the first smallest integer இல்லைங்களா. ஸோ தட்ஸ் வாட் they are saying here. இப்போ இன்னொரு பெரிய எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஸோ அது வந்து சின்னதாக போயிடுச்சு. ஸோ பட் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். ஸோ 5, 3, 6 and 3 and 4 and 2 and 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஆர்டர் ஃபார்மெட் எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆர்டர் ஃபார்மெட் எழுதுனா 1 will be ஃபஸ்ட். ஸோ இங்கே வந்து k வந்து 3 கொடுத்துருக்காங்க. அப்போ தேர்ட் ஸ்மாலஸ்ட் சொல்லணும் இல்லைங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆர்டர் ஃபார்ம் எழுதணும்னா 1 followed by 2 followed by 3 எழுதுவீங்க. ஸோ தட்ஸ் வை ஹியர் த அவுட்புட் இஸ் 3. ஸோ லெட்ஸ் டேக் அ லுக் அட் த போர்டு. இன்னும் 2-3 எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஸோ தட் யூ கெட் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் பெட்டர். ஸோ இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிளை நான் திருப்பி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் இதை வந்து ஆர்டரில் எழுதிட்டா தென் இதில் வந்து என்ன கேட்குறாங்க, உங்களுக்கு k is equal to 3ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ தேர்ட் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. ஸோ ஒன்ஸ் இது இன் ஆர்டரில் எழுதிட்டிங்கன்னா then it's just easy to say third index இருக்கிறது தான் the third smallest element சொல்லலாம். ஸோ இப்போது இதை வந்து இன்ஆர்டரில் ஃபஸ்ட்டு எழுத ட்ரை பண்ணுவோம். ஸோ இன்ஆர்டரில் எழுதும்போது நம்ம ஆல்வேஸ் வந்து இன்ஆர்டர் நம்ம முன்னாடியே இருப்போம். பார்க்காதவங்களுக்கு ஐம் ஜஸ்ட் கிவிங் எ ப்ரீஃப் ஓவர்வியூ. ஸோ இன்ஆர்டர் பொறுத்த வரைக்கும் என்னென்னா லெஃப்ட்டு ரூட் ஃபாலோட் பை ரைட் இல்லைங்களா. ஸோ அப்போ லெஃப்ட் மோஸ்ட் இருக்கிறத பார்ப்போம். ஸோ இந்த நோட்னா இதுக்கு லெஃப்ட் மோஸ்ட் இருக்கா, இருக்குது லெஃப்ட் மோஸ்ட் இருக்கா, இருக்குது லெஃப்ட் மோஸ்ட் இருக்கா, இருக்குது. ஓகே, ஸோ வேர் ரைட் லெஃப்ட் மோஸ்ட்.
ஸோ அண்ட் தென் நம்ம வந்து ரூட் எழுதணும் இல்லைங்களா? ஸோ ஸோ 1க்கு ரூட் ஆனது 2 எழுதுறோம். ஸோ 2க்கு ரூட் வந்து 3 எழுதுறோம். ஓகேங்களா? ஸோ பட் நம்ம வந்து அடுத்து வந்து 5 எழுதிட முடியாது. ஏன்னா நம்ம வந்து இன் ஆர்டர்ன்றது போது ஸோ லெஃப்ட் ரூட் ரைட் அதுக்கப்புறம் முடிச்சுட்டு தான் அடுத்த ரூட்டுக்கு போகணும். ஸோ லெஃப்ட் ரூட்டு இங்கே ரைட் இருக்கு இல்லைங்களா? ஸோ வில் ரைட் ரைட் அண்ட் தென் வில் ரைட் டவுன் த ரூட். ஸோ அகைன் ரூட்டு அண்ட் தென் ஃபாலோட் பை த ரைட் சைட். ஸோ இப்போ இதில் எழுதினப்போ உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருச்சு. யூ கேன் சே தேர்ட் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் வில் பி 3 இல்லைங்களா? ஸோ ஸோ திஸ் இஸ் ஹவ் த ஹோல் அப்ரோச்சஸ். ஸோ ஆப்வியஸ்லி இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட் இல்லைங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்யூஷன் சொல்லிட்டோம். ஸோ இஃப் யூ கேன் மேனேஜ் டு ரைட் த கிவன் பைனரி சர்ச் ட்ரீ இன் ஆர்டர் தென் இட் இஸ் ஓ ஆஃப் என் ஸ்பேஸில் நீங்கள் வந்து இண்டெக்ஸ் வச்சு நீங்கள் வந்து ஓ ஆஃப் ஒன்னில் வந்துட்டு யூ கேன் ஃபிகர் தட் அவுட். பட் இன் ஆர்டரில் எழுதுறதுக்கு வந்து யூ நீட் டு டூ அட்லீஸ்ட் என் ட்ராவர்ஸ் இல்லைங்களா? ஸோ இன் ஆர்டர் வந்து ஓ ஆஃப் என் ட்ராவர்ஸில் இருக்குது. ஸோ ஈவன் ஸோ இந்த கேஸில் வந்துட்டு வி ஆர் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் தேர்ட் எலமெண்ட் இல்லைங்களா? ஸோ இந்த லென்த் என்னது 6. ஸோ அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் n/2 ட்ராவல்சல்ஸ் நம்ம வந்து வேஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு தேவைப்படுறதே தேர்ட் எலமெண்ட் தான். பட் வி பாதர் டு சார்ட் த என்டையர் அரே. ஸோ 6 எலமெண்ட்டையும் நம்ம சார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தென் வி டிட் அ இண்டெக்ஸ் பேஸ்ட் லுக்அப் டு ஃபிகர் அவுட் திஸ் நம்பர் 3 இல்லைங்களா? பட் கேன் வி டூ எனிதிங் பெட்டர்? இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸோ ஓ ஆஃப் ஒன் ஸ்டில் ஓகே. யூஸ்வலி ஓ ஆஃப் ஒன்ன்றதே இட்ஸ் அ பெட்டர் சொல்யூஷன். But in the case like can we do anything better? Say if I have a huge data set which has like it's probably like 6 5 5 3 4 member இவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கிற டேட்டா செட்டில் ஐம் ஜஸ்ட் லுக்கிங் ஃபார் ஃபஸ்ட் ஃபோர்த் எலமெண்ட் அப்படிங்கும்போது இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம் டு கோ த்ரூ திஸ் என்டையர் பைனரி சர்ச் ட்ரீ அண்ட் தென் ட்ரைங் டு டூ த லுக்அப் இல்லைங்களா? ஸோ இந்த கேசஸில் கேன் வி டூ எனிதிங் பெட்டர் அப்படின்றத நம்ம வந்து ஆப்டிமல் சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் இன் ஆர்டரில் வந்து சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ இஃப் யூ ஹேவ் if you want to know like how to write the in order, how to write the pre order, how to write the post order அப்படின்னா நான் அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் டேக் அ லுக் அட் தட் அண்ட் தென் கம் பேக் டு திஸ். பட் ஃபார் நவ் நம்மளுக்கு என்ன தெரியும்? ஸோ இன் ஆர்டர் ஹெல்ப்ஸ் இன் திஸ் ரிட்ரீவல் இல்லைங்களா? இதை எப்படி நம்ம ஆப்டிமைஸாக பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம போன ஸ்லைட்லேயே ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் பார்த்துட்டோம். பட் ஜஸ்ட் சம்மரைசிங். ஸோ ரைட் த கிவன் BST in order இல்லைங்களா? ஸோ அது in orderல எழுதிட்டு then index based lookup. So O of whatever k that was given, sorry, not O of k but nums of k. இது வந்து O of 1 தான். So nums of k will give you numsன்றது இந்த ordered array இல்லைங்களா? So nums of k will give you the kth smallest element. ஸோ இப்போ இது வந்து O of n, இது வந்து O of 1. ஸோ கேன் வி டூ எனிதிங் பெட்டர் அப்படின்றத நம்ம ஆப்டிமல் சொல்யூஷனில் பார்க்க போகிறோம். ஸோ ஆப்டிமல் சொல்யூஷன் நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னா நம்ம வந்து ஸ்டாக் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் என்னது உங்களுக்கு வந்து ஸ்டாக்கில் வந்து நம்ம பாப் ஆப்ரேஷன் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதுதான் மெயினாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்டாக் பாப் ஆப்ரேஷன் எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னா எவ்ரி டைம் யூ சி அ நல் சைல்டு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நோடுக்கும் ஸோ இங்கே வந்து ஒரு நல் இருக்குது இல்லைங்களா? அண்ட் இதுக்கு ரெண்டுமே நல்ல தான். ஸோ இந்த மாதிரி நல் சைல்டை நீங்கள் பார்க்கும்போது யூ கேன் பாப் ஒன் எலமெண்ட். ஸோ எவ்ரி டைம் யூ சி எவ்ரி நல் பாப். ஸோ இதுதான் அந்த ஹோல் லாஜிக்கே. ஸோ ஒய் திஸ் ஒர்க்ஸ் அப்படின்றத நம்ம ஃபியூ செகண்ட்ஸில் பார்ப்போம். பட் இதுதான் ஸோ இந்த அல்காரிதம் தான் நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ ட்ராவல்ஸில் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ நவ் நம்மளோட அப்ளிகேஷன் வந்து k=1 வச்சுக்கோங்க. கொடுத்த எக்ஸாம்பிள் இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் கண்டிக்கும். அண்ட் ப்ளீஸ் ரிமெம்பர் இது வந்து 1 indexed array. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் தான். ஸோ there is no 0 smallest. ஸோ இப்போ வந்து 3 பார்க்குறோம். ஸோ நம்ம வந்து 3 பார்த்தோன்னே ஆப்வியஸ்லி ஸ்டாக்கில் எடுத்து நம்ம 3 போட்டுற போகிறோம். ஸோ தென் வி ஆர் விசிட்டிங் 1 இல்லைங்களா? ஸோ ஸ்டாக்கில் வந்து 1 ஆட் ஆயிடுச்சு. ஸோ தென் 1க்கு அடுத்து ஸோ அண்ட் ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் வி ஆர் லுக்கிங் அட் த லெஃப்ட் மோஸ்ட் சைல்டு. லெஃப்ட் மோஸ்ட் சைல்டு நீங்கள் எக்ஸாஸ் பண்ணிட்டீங்கன்னா தென் யூ ஆர் ஃப்ரீ டு லுக் அட் த ரைட் மோஸ்ட் சைல்டு. அண்ட் தட்ஸ் ஹவ் யூ ஆர் கோயிங் டு எக்ஸாஸ்டிவ்லி லுக் அட் த பைனரி சர்ச் ட்ரீ இல்லைங்களா? ஸோ இப்போ 1ஓட லெஃப்ட் சைல்டு யார்? நல். ஸோ நான் என்னோட என்ன சொல்லியிருக்கேன்? நல் பார்த்தா யூ கேன் பாப் வந்துருக்கேன். ஸோ இப்போ இந்த ஸ்டாக்லேருந்து யாரை பாப் பண்ணலாம்? ஸோ இருக்கிற டாப் மோஸ்ட் எலமெண்ட் தான். ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் என்னது
லாஸ்ட் ஆடர் வந்து ஃபர்ஸ்ட் அவுட் இல்லைங்களா, லீஃபோ. ஸோ ஸ்டாக் வந்து லீஃபோ. ஸோ இவரை வந்து ஃபஸ்ட் நீங்கள் பாப் பண்ணிடுறீங்க. ஸோ பாப் பண்ணது I'm going to write in a different color so that it's easy to understand. ஸோ பாப்டு வந்து இங்கே நான் ஒரு போட்டுருப்பேன். ஸோ இப்போ ஒன்று பாப் பண்ணியிருக்கோம். ஸோ தென் அண்ட் தென் ஸோ வி ஆர் allowed to check the next ரைட் சைல்டு இல்லைங்களா. ஸோ அதை வந்து இப்போ ஸ்டாக்கில் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ ஸ்டாக்கில் ஆட் பண்ணிவிட்டு ஸோ நவ் இப்போ டூக்கு வந்து யார் சைல்டு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்வியஸ்லி இங்கே டூக்கு வந்து 2 நல் சைல்டு இல்லைங்களா. ஸோ லெஃப்ட் சைல்டோட ரைட் சைல்டோட. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம், ஃபார் இந்த ஃபஸ்ட் நல் பார்க்கும்போது வி ஆர் பாப்பிங் 2 இல்லைங்களா. ஸோ 2 கெட்ஸ் ஆட் டு த ஸ்டாக். ஸோ 2 கெட்ஸ் ரிமூவ் ஃப்ரம் ஹியர். அண்ட் தென் இந்த நாளில் பார்க்கும்போது ஆப்வியஸ்லி வி ஹேவ் அனதர் நல் இல்லைங்களா. ஸோ 3 கெட்ஸ் பாப்ட். ஸோ இங்கே இருக்கிற ஒரே எலிமெண்ட்டு தட் கெட்ஸ் பாப்ட். ஸோ தென் 3 கெட்ஸ் ஆடட் ஓவர் ஹியர். ஸோ நவ் நம்ம வந்து 3 வரைக்குமே வந்துட்டு எல்லாத்தையும் எக்ஸஸ் பண்ணிட்டோம். ஸோ நவ் அன்டில் you try to you try to trace it back all the way to the root and then you come back to the fourth node. ஸோ நம்பர் 4 நோடு. ஸோ ஏன்னா அது வரைக்கும் வேறு எந்த நோடு இல்லை. ஸோ இந்த நோடு வரும்போது யூ ஆட் ஆன் டு த ஸ்டாக். அண்ட் தென் ஃபோர்த்துக்கு வந்து ஆப்வியஸ்லி இங்கே நல் இருக்குது இல்லைங்களா. ஸோ இங்கே நல் இருக்கும்போது தென் வி பாப் தட் வேல்யூ ஓவர் ஹியர். ஸோ பாப் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ஆப்வியஸ்லி எம்டி இருக்குது. பட் அவர் அல்காரிதம் will still run because it's looking for the rightmost child. ஸோ இப்போ இந்த மாதிரி நான் ரைட்டில் போகும்போது மறுபடியும் நல்லா பார்த்ததுன்னா தட்ஸ் when the algorithm knows that there is a end point for the algorithm. ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ நம்ம இந்த ஸ்டாக் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருந்தோம். சாரி, ஐ ஷுட் ஹவ் ரிட்டன் திஸ் பிஃபோர். இந்த ஸ்டாக்கில் வந்து ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணி இந்த நல் வரும்போது தான் நம்ம பாப் பண்ணணும். ஸோ பாப் பண்ணதை இன்னொரு ஸ்டாக்கில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இன்னொரு அறையில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஆப்வியஸ்லி யூ கேன் சி இட்ஸ் இன் சார்ட்டட் ஆர்டர். ஸோ இப்போ இன்ஆர்டர் ட்ராவர்சல் தான் நம்ம பண்ணியிருக்கோம். பட் வி டிட் இன் ஐட்ரேட்டிவ் வே யூசிங் எ ஸ்டாக் அண்ட் தென் பைனரி சர்ச் ட்ரீ. ஸோ இந்த பாப்டு எலமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்ரெடி இன் சார்ட்டட் ஆர்டர்னால, ஸோ k is equal to 1 அப்படின்னா we can always pick this one and then send it away. K is equal to and obviously k is equal to 1 வந்து நீங்கள் ஸ்டாப் க்ரைட்டீரியா வச்சுக்கலாம். ஸோ தட்ஸ் ஹவ் யூ அச்சீவ் மோஸ்ட் எஃபிஷியன்சி. இதை கோடில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பார்ப்போம். பட் நான் சொல்கிறது என்னென்னா, ஸோ நீங்கள் ஒரு வேளை k is equal to 1 இருந்ததுன்னா we could have stopped the algorithm right over here and then send it back. பட் நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றதுக்காக தான் எல்லா எலமெண்ட்ஸையும் ஐட்ரேட் பண்ணி காமிச்சேன். இப்போது லாஸ்ட் எலமெண்ட் வரைக்கும் ஐட்ரேட் பண்ணோம்னா we get k is equal to 4 அப்படின்னா we would have popped this one. So that is how the algorithm works. I hope this optimal solution is clear. Let's get to the complexity analysis. ஸோ காம்ப்ளெக்சிட்டி அனாலிசிஸ் வந்து பெட்டர் பண்ணுறதுக்காக தான் நம்ம அந்த ஆப்டிமல் சொல்யூஷன் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி it can be better than O of n. So in some cases. Phase complexity of course நம்ம ஸ்டாக் யூஸ் பண்ணுறோம். ஸோ O of n complexity. Because நம்ம வந்து worst caseல வந்து we will use the equal amount of nodes in the stack. So that is our time and space complexity. Let's get to the coding part. ஸோ கோடிங் பார்க்குற முன்னாடி யூஸ்வலாக நம்ம அல்காரிதம் ஸ்டெப்ஸை வந்து ஒரு வாட்டி எழுதி பார்த்துருவோம். ஸோ தட் வி கேன் சம்மரைஸ் வாட் வி ஹவ் ஸ்போக்கன் ஸோ ஃபார். ஸோ அல்கோ ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டாக்கை யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ ஸ்டாக் வந்து எம்டி ஸ்டாக்காக இனிஷியலைஸ் பண்ணிப்போம். ஸோ தட் வி கேன் யூஸ் இட் டு அப் அண்ட் பாப் இல்லைங்களா. ஸோ அடுத்து வந்து ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ரூட் exhaustively find the leftmost child. So exhaustively find leftmost child. So and in the process நடக்கும்போது append nodes to stack. ஸோ அது வரைக்கும் இந்த எக்ஸாஸ்டிவாக அந்த லெஃப்ட்மோஸ்ட் சைல்டை கண்டுபிடிக்க வரைக்கும் நம்ம விசிட் பண்ணுற எல்லா நோட்ஸையும் ஸ்டாக்கில் ஆட் பண்ணி வரோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபைண்ட் பண்ணிட்டீங்க, ஐ மீன் லெஃப்ட்மோஸ்ட் சைல்டு ஃபைண்ட் பண்ணிட்டீங்கன்னா தென் ஃபார் எவ்ரி நல் சைல்டு நம்ம என்ன பண்ணணும் தெரியும், பாப் ஒன் நோட். ஸோ பாப் ஒன் நோட் ஃப்ரம் ஸ்டாக் இல்லைங்களா. ஸோ ஒவ்வொரு நல் சைல்டு பார்க்கும்போது we need to pop one node from the stack. ஸோ அண்ட் ஸ்டாக் பாப் பண்ணும்போது we are also doing a comparison. ஸோ if popped count, ஸோ நம்ம கவுண்ட் ஒன்று மெயின்டைன் பண்ண போகிறோம், கவுண்ட் வேரியபிள் மெயின்டைன் பண்ண போகிறோம், அதை கோடிங்கில் பார்ப்போம். பட் popped count is equal to k, then
நம்ம வந்து ஸ்டாப் த அல்காரிதம் அண்ட் ரிட்டர்ன் இல்லைங்களா, ஸ்டாப் அண்ட் ரிட்டர்ன், ஸோ ரிட்டர்ன் த நோட் வேல்யூ, ஸோ ரிட்டர்ன் நோடு டாட் வேல்யூ இல்லைங்களா. அப்படி இல்லை அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம எக்ஸாஸ்டிவ்லி லெஃப்ட் மோஸ்ட் சைல்டு முடிச்சிருக்கோம். ஸோ நம்ம வாட் வி நீட் டு டூ இஸ் தென் டூ த ரைட் மோஸ்ட் சைல்டு. ஸோ look for rightmost child exhaustively, rightmost child exhaustively. ஸோ இப்படி பண்ணும்போது யூ கேன் ரிப்பீட் த லூப் மல்டிபிள் டைம்ஸ். பட் இப்படி பண்ணும்போதும் யூ ஃபாலோ த சேம் ப்ரொசீஜர். ஸோ லெஃப்ட் மோஸ்ட் சைல்டு கண்டுபிடிச்சா அதுக்கப்புறம் அதுக்கு ரைட் மோஸ்ட் சைல்டு கண்டுபிடிச்சா அதுக்கப்புறம் அதுக்கு லெஃப்ட் மோஸ்ட் சைல்டு இருக்குது அப்படின்றத பார்ப்போம், ரிப்பீட் பண்ணுறோம். ஸோ இதுதான் ஹோல் அல்காரிதம். I hope this is clear, and it will get more clear when you actually look at the code itself. So let's go to the code. ஸோ நம்ம இப்போ சொன்ன அல்காரிதம் தான் நான் இங்கே ஸ்டெப்ஸாக எழுதியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே எம்டி ஸ்டாக் இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். ஸ்டாக் இஸ் ஈக்குவல் டு எம்டி. ஸோ அண்ட் தென் we are also going to use a counter. நான் கவுண்டர்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அந்த கேவ் வந்து ட்ராக் பண்ணுறதுக்காக ஒரு கவுண்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கால் இட் n is equal to 0ன்னு வச்சுப்போம். இனிஷியலாக வந்து 0, and as we go through the algorithm we will keep on updating that. ஸோ இது ரெண்டு மட்டுமே போதுமான, we need one more thing. ஸோ நம்ம வந்து இப்போ கொடுத்துருக்கிற ரூட்டை வந்து we are going to assign it to cur, so that இந்த current வந்து நம்ம வந்து பாயிண்டராக யூஸ் பண்ண போகிறோம் to traverse through the binary search tree. Just because ரூட்டை வந்து it's a good practice to not use the root as it is. அவங்க கொடுத்துருக்கதே யூஸ் பண்ணலாம், பட் நம்ம எக்ஸாஸ்டிவாக பண்ணிட்டோம்னா then if you need to trace back, we need this linked லிஸ்ட்டுக்கும் சரி, பைனரி trees ப்ராப்ளம் சரி, always have our own handlers like this. It doesn't hurt to have extra handler. So second step வந்து from root exhaustively find leftmost child. ஸோ நான் இங்கே வந்து இப்போ இது ஒன் பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இங்கே வந்து நம்ம while loop யூஸ் பண்ண போகிறோம், பிகாஸ் we don't know how many iterations we are going to go through இல்லையா. அண்ட் ஆல்சோ இது எக்ஸாஸ்டிவ் சர்ச் அப்படின்றதுனால there is some kind of while this is true search that அப்படின்றது. ஸோ எக்ஸாஸ்டிவாக சர்ச் பண்ணும்போது நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு ஹேண்ட்லர் எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ஹேண்ட்லர் இருக்க வரைக்கும் இல்லை ஸ்டாக் இருக்க வரைக்கும், ஸோ ரெண்டுமே இல்லைன்னா there is no point in looping through இல்லைங்களா. ஸோ ரெண்டுமே as long as we have at least one element in both of those, ஸ்டாக்லேயோ இல்லை கரண்ட்லேயோ ஒரு எலமெண்ட் அது இருக்க வரைக்கும் we can still keep looping through. ஸோ லெஃப்ட் மோஸ்ட் சைடில் வந்து நான் வந்து இங்கே ட்ராக் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இதில் வந்து என்னென்னா இன்னொரு கேட்ச் என்னென்னா, we will ஸோ லெஃப்ட் மோஸ்ட் சைடு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரைட் மோஸ்ட் சைடு பண்ண சொன்னோம் இல்லைங்களா. ஸோ தட் இஸ் வாட் ஐ எம் சேயிங் ஹியர். ஸோ இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம், கரண்ட்டை வந்து ஸோ நம்ம லூப் எழுதுனாலே லூப் கவுண்டரை வந்து ஃபஸ்ட்டு எழுதிடணும். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஈஸி ஃபார் அஸ் டு ரைட் த கோடிங் ஃபாஸ்டர். ஸோ இந்த லூப் வந்து கரண்ட்டோட ரைட்னு போட போகிறேன். அது ஏன் லெஃப்ட்டு சொல்லிட்டு ரைட்னு போடுறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா. இங்கே வந்துட்டு internally we are going to do another loop that will track the leftmost pointer. So I'm going to write that here, current is equal to current dot left. ஸோ இது வந்து இன்டர்னல் லூப் கவுண்டர். ஸோ இந்த ஆரம்பத்தில் எடுத்தது தான் வந்து கரண்ட் அண்ட் ஸ்டாக் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ இந்த லூப் என்னத்தை ட்ராக் பண்ணோம் அப்படின்றத, ஸோ என்ன ட்ராக் பண்ணணும்னு பார்த்தோம். பட் இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா கரண்ட்டை மட்டும் தான் ட்ராக் பண்ண போகிறோம். ஏன்னா ஸோ இந்த நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே ஸ்டாக்கில் எதுவுமே இருக்காது இல்லைங்களா. ஸோ தென் there is no point in relying on that. that reminds me. ஸோ இங்கே வந்து அண்டு போடக்கூடாது, ஏன்னா ஆப்வியஸ்லி நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் எடுத்தோடனே ஸ்டாக்கில் எதுவுமே இருக்காது. we will keep on building the stack. ஸோ எடுத்தோடனே நீங்கள் ஸ்டாக் இதை செக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நம்ம ஃபால்ஸாக தான் இருக்கும். ஸோ இப்போ ரெண்டு லூப் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் லூப் வந்து லெஃப்ட் சைல்டு செக் பண்ணுறதுக்கு, அதனோட எக்ஸ்டீரியர் லூப் வந்து ரைட் சைல்டு செக் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ தெரியுதுங்களா ஏன் வந்து ஃபஸ்ட்டு ரைட் எழுதியிருக்கேன் அப்புறம் லெஃப்ட் எழுதியிருக்கேன்னு. ஃபஸ்ட் திங் that will happen is exhaustively search left, and then the exhaustively searching right part will happen. So I hope that is clear. ஸோ இப்போ உள்ளே வந்து என்ன பண்ண போகிறோம், ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த லூப் டெம்ப்ளேட் எழுதிட்டாலே நத்திங் எல்ஸ் இஸ் எவ்ரிதிங் எல்ஸ் இஸ் வெரி கிளியர். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த லூப்பில் ஸ்டாக்கை வந்து அப்பெண்ட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வந்து எக்ஸாஸ்டிவாக சர்ச் பண்ண முடிக்க வரைக்கும் அதை நம்ம வந்து ஆட் மட்டும் தான் பண்ணுவோம். ஸோ ஆட் பண்ணுறது வந்து கரண்ட் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா, so this is like the third condition இல்லைங்களா. once நீங்கள் சர்ச் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா, so let me intend this so that it's much more clear. பார்ப்போம் ஒன் நோட் ஃப்ரம் ஸ்டாக் இல்லைங்களா. ஸோ அதுதான் இங்கே பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுவோம், கரண்ட்டை வந்து நம்ம ஸ்டாக் டாட் பாப்பா யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ
இது ஏன்னு புரியுதுங்களா? ஸோ ஒன்ஸ் வி மீட் த நல் பாயிண்டர் ஆர் நல் சைல்ட், தென் இட் இஸ் டைம் டு ஸ்டாப் த ஸ்டாக்லேருந்து ஒரு எலமெண்ட்டை பாப் பண்ணுறதுக்கு. ஏன்னா இதுதான் இன்னார்டரில் வந்து ஆட் ஆக போகிறது இல்லைங்களா? ஸோ இன்னார்டருக்கு வந்து நம்ம தனியாக ஒரு அரே பில்ட் பண்ண போகிறதில்ல. ஏன் சொல்லுங்களேன்? அதுக்கு பதிலாக தான் நம்ம வந்து கவுண்டர் வச்சுக்கிறோம். ஸோ ஜஸ்ட் தட் டு சேவ் ஸ்பேஸ். ஆல்ரெடி ஸ்டாக் ஒரு எக்ஸ்ட்ரா அரே இல்லைங்களா? ஸோ ஜஸ்ட் டு அவாய்ட் அனதர் அரே நம்ம வந்து இங்கே வந்து கவுண்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கவுண்டர் யூஸ் பண்ண போனால் ஆப்வியஸ்லி உடனே நம்ம கவுண்டர் இன்க்ரிமெண்ட் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ நவ் யூ see how everything is following coherently. ஸோ ஒன்ஸ் நீங்கள் டெம்ப்ளேட்டை போட்டிங்கன்னா தென் எவ்ரிதிங் எல்ஸ் இஸ் ஜஸ்ட் வாட் எவர் யூ ஸ்போக்கன் ஸோ ஃபார். ஒன்ஸ் நீங்கள் என்ன வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா தென் இட் இஸ் பொட்டன்ஷியல் டைம் டு செக் ஃபார் த n ஈக்குவல்ஸ் k இல்லைங்களா? ஸோ நம்ம வந்து k டைம்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தென் யூ கேன் ரிட்டர்ன் ஹியர் பிகாஸ் நம்ம ஆல்காரிதம் ஸ்டாப் பண்ணி நம்ம ரிட்டர்ன் பண்ண நேரம் வந்துருச்சு. ஸோ யூ கேன் ரிட்டர்ன் த கரண்ட் டாட் வேல்யூ. ஸோ ஒன்று நீங்கள் என்ன நோட் பண்ணணும்னா இந்த ஸ்டாக்ல வந்து யூ ஆர் ஆடிங் த ஆக்சுவல் நோட் ஆஸ் இட் இஸ், யூ ஆர் நாட் ஆடிங் த வேல்யூஸ். ஸோ அதனால் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணும்போது யூ கேன் நாட் ரிட்டர்ன் த வேல்யூ த ஸ்டாக் எலமெண்ட் ஆஸ் இட் இஸ் பட் ராதர் கெட் இட்ஸ் வேல்யூ லைக் திஸ். ஸோ ஐ திங்க் நீங்கள் வந்து நிறையா லிங்க் லிஸ்ட் ப்ராப்ளம் அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி பைனரி ட்ரீ ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் மோர் ஃபெமிலியர் வித் திஸ் ஃபார்மேட். பட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கிரிட்டிக்கல் பார்ட். நீங்கள் வந்து நீங்கள் இந்த மாதிரி பாயிண்டர்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணதில்ல, C++ல நீங்கள் அந்த பாயிண்டர்லாம் யூஸ் பண்ணதில்லைன்னா இட் வில் பி வெரி ஹார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். But I will make another video to indicate like how to handle the node and pointer structure. So அதை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். So I think if pop no actually, so let me move this over there so that it's clear that way. Okay. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பார்த்துட்டோம்? ஸோ இந்த மாதிரி 2 லூப் போட்டிருந்தோம். ஒன்றில் வந்து எக்ஸாஸ்டிவாக லெஃப்ட் சைடில் சர்ச் பண்ணுறோம். ஸோ எக்ஸாஸ்ட் ஆனதுக்கப்புறம் நல்ல மீட் பண்ணுறீங்கன்னா தட்ஸ் when you would have gotten over here. So yeah, so while talking about that I realized that it has to fall in the same place as this one. ஏன்னா நீங்கள் வந்து இது எக்ஸாஸ்டாக ஆனதுக்கப்புறம் நல்லா மீட் பண்ணதுக்கப்புறம் இந்த லூப்போட வெளியே வந்ததுக்கப்புறம் தான் this should happen இல்லைங்களா? ஸோ then everything else should be adjusted based on that. நான் glad I know அது மாதிரி நீங்கள் வந்து கோடை முடிச்சதுக்கப்புறம் just talk through yourself. ஸோ தட் வில் கிவ் யூ அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கே தெரிய வரும். அண்ட் ஆல்சோ இட் ஹெல்ப்ஸ் த இன்டர்வியூர் அண்டர்ஸ்டாண்ட் லைக் ஹவ் யுவர் தாட் ப்ராசஸ். நீங்கள் வந்து ஆப்வியஸ்லி யூ தாட் த்ரூ த அல்காரிதம் இல்லைங்களா? அல்காரிதமே நீங்கள் வந்து சால்வ் பண்ணிட்டீங்க. ஸோ ஜஸ்ட் கோடிங் ஃபைல் வந்துட்டு யூ டோன்ட் வாண்ட் டு மேக் மிஸ்டேக். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டாக் முடிஞ்சதுக்கப்புறம் யுவர் பாப்பிங் நல் வரும்போது பாப் பண்ணுறீங்க அண்ட் பாப் பண்ணும்போது இந்த மாதிரி கவுண்டர் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறீங்க. கவுண்டர் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு அந்த கவுண்டர் இஸ் ஈக்குவல் டு கே வரந்தால் யூ ஆர் ரிட்டர்னிங் த வேல்யூ. Otherwise you keep on exhaustively searching the right child. ஓகேங்களா? ஸோ let's see how this works out. Accepted. Okay, I'm glad this worked out. இது கொஞ்சம் இன்வால்வ்டான ப்ராப்ளம் தான். ஆப்வியஸ்லி நம்ம ஆரம்பத்தில் எடுத்த உடனே என்ன சொன்னோம், இன்னோட ட்ராவல்ஸ் எழுதிட்டு ஜஸ்ட் நம்ம வந்து பாப் பண்ணிடலாம்னு சொன்னோம். தென் வி ஆர் ட்ரைங் டு டூ பெட்டர் இன் ஆப்டிமல் சொல்யூஷன். ஆப்டிமல் சொல்யூஷனில் இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம் சொல்ல முடியாது. பட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஹவு ஸ்டாக் ஒர்க்ஸ் அண்ட் ஹவு இட் கேன் பி அப்ளைட் இன் அவர் சினாரியோ. ஸோ எக்ஸாஸ்டிவ் சர்ச் ஆன் த லெஃப்ட் சைல்டு, எக்ஸாஸ்டிவ் சர்ச் ஆன் த ரைட் சைல்டு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த பாயிண்ட்லாம் வந்துட்டு கொஞ்சம் மெமரியில் வந்து ஐட்ரேட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா then it's easy to understand that you are doing the right thing. So I hope this solution is useful for somebody. Thanks for coding with me today. If you have any comments, concerns regarding the solution, please leave it in the comment section and I will get to it. Thanks for coding with me today.